மேட்டுப்பாளையம். எங்களோட சொந்த ஊர் வந்து மேட்டுப்பாளையம் தான். இவங்க வந்து பெருந்துறை. நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ இவங்க வந்து தேர்ட் இயர். வேற வேற டிபார்ட்மெண்ட் தான். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அவங்க பிஏ இங்கிலீஷ். ஓ கரெக்டாக தேர்ட் இயர் கம்ப்ளீட் முடிகிறப்ப லாஸ்ட்டு 6 மந்த் இருந்துச்சு. அந்த 6 மந்த் கேப்பில் தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்போ இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் எல்லாமே பேசி பழகிட்டு கொஞ்சம் இருந்துச்சு. நார்மலாக வந்து இந்த டிஃபன் கொடுத்தோம்ல, எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது என்னோட டிஃபன் கரெக்டாக இவருக்கு போயிடுச்சு. அப்போ வந்து நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து கொஞ்சம் பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி லவ் பண்ணுற மாதிரி எல்லார்ட்டையும் வந்து என்னை பற்றி விசாரிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து எனக்கு அது பிடிக்கல. அப்போ நான் வந்து டைரெக்டாக சொல்லிட்டேன். ஒரு டைம் வந்து கரெக்டாக நான் என்னோட காலேஜ் பஸ் விட்டு இறங்குறேன், இவங்களோட காலேஜ் பஸ் கரெக்டாக வந்துச்சு. அப்போ எல்லாருமே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பஸ்ல தான் அப்பதான் கரெக்டாக வந்தாங்க. அப்பதான் கலாய்ச்சாங்க. அப்போ மூஞ்சி ஒரு மாதிரி கொஞ்சம் கோவம் வந்துருச்சு எனக்கு. அப்போ வந்துட்டு திட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து லஞ்சுக்கு போகும்போது ஆப்போசிட்ல வந்தாங்க. எப்பவுமே நம்மள ஒரு கண்ணு பார்த்துட்டே இருக்கு, இந்த டைம் பார்க்கல அப்படின்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சிரும்ல. தலை குமிஞ்சுட்டே போனாங்க. அப்போ சரி எனக்கு வந்து சமாதானம் படுத்தணும் போல தோணுச்சா என்னன்னு தெரியல. ஒரு 6 மந்த்ஸ் பழகிட்டோம், சரி சமாதானம் படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னதுக்கு இவர் திரும்பியே பார்க்கல. அப்புறம் மறுபடியும் என்னன்னு சொல்லி கேட்டாரு. கேட்டதுக்கு உங்க ஃபேஸ் பார்த்துட்டு போனனாலதான் நான் எக்ஸாமே நல்லா எழுதல அப்படின்னு சொன்னதுமே சிரிச்சுட்டாரு. நான் சொன்னதுக்கு என்கிட்ட இந்த பொண்ணு நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாரு. சரி எங்க வீட்டுல எப்படியும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எங்க ஃபேமிலியில. வேணாம் எதுக்கு தேவையில்லாம எப்படின்னா 12th முடிச்சதுமே மேரேஜ் பண்றது தான் ஐடியாவே. அதையும் தாண்டி இப்போ காலேஜ் வரோம் அப்படின்னா நம்ம கரெக்டா இருந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருந்தேன். ஆனா அது எப்படியோ ஒரு கேர் எக்ஸ்ட்ரா வீட்ல கிடைச்சதை விட எக்ஸ்ட்ராவா கேர் கிடைச்சதுல அப்படியே ஓகே சொல்லிட்டேன். ஓகே. எவ்வளவு நாள் வெயிட் பண்ண வச்சீங்க அவரை? 1 இயர் எல்லாம் இருக்கும். 1 இயர் வெயிட் பண்ண வச்சாங்களா அவங்க? நான் அப்ப அந்த டைம்ல காலேஜ் கொஞ்சம் முடிச்சு. ஆமா, உங்களோட சீனியர் இல்லையா? அப்போ நீங்க 1 இயர்னா நீங்க முடிச்சு போயிட்டீங்க. ஆமா. அப்பவுமே வந்து எங்க வீட்ல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. முஸ்லிம்க்கு கன்வெர்ட் ஆகுற மாதிரி இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி நானே நினைச்சிட்டேன். ஆனாலுமே அவங்களுக்கு ஓகே இல்லதான். அப்ப நான் வந்து இவங்ககிட்ட டைரக்டா சொல்லிட்டேன். இவ்வளவு நாள் லவ் பண்ணி கடைசியில வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதுக்கு நான் டைரக்டா சொல்லிடுறேன். எங்க ஃபேமிலியில இதுதான், முஸ்லீம் தவிர வேற யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சரி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு பரவாயில்ல என்ன ஆனாலும் சரி நான் முஸ்லீம்க்கு நான் கன்வெர்ட் ஆயிக்கிறேன், அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே நான் எதுவாக இருந்தாலும் நான் சொன்னேன். அது எப்படி எனக்கு வந்து இவர்கிட்ட ஓப்பனா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யாராவது பசங்க எல்லாம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீங்க கேட்டு பாருங்க, முஸ்லீம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த டைம்ல அப்பதான் நான் ஒர்க்குக்கு ஸ்டார்டிங் போறேங்க. அப்பதான் நான் வேலைக்கு ஜாயின் பண்றேன். அப்ப வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லும்போது அப்போ நான் வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ண ஆரம்பித்தேன். நானும் இவங்ககிட்ட போய் சொன்னேன். அந்த டீட்டெயில்ஸ் பற்றி சொன்னாங்க. அப்போ அதை பற்றி நான் சொன்னேன், முஸ்லீம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ சொன்னதில் அடுத்த ஸ்டெப்பு நான் எடுத்தேன். அதாவது எப்படி இருந்தாலும் நம்ம அதை முஸ்லீம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதுக்குண்டான ப்ரொசீஜர் பண்ணால் ஒரு 10 days ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போது அதுக்கும் சரி ஓகே, அதுக்கும் எல்லாமே ஓகே தயாராக இருந்தேன். அப்போது அடுத்தது அப்போ கொஞ்சம் லாங் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் கொஞ்சம் அப்படியே நானும் ஒர்க்குக்கு போக இவங்களும் அப்படியே கொஞ்சம் காலேஜும் போயிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க வந்து முஸ்லிமா கன்வெர்ட் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சிட்டீங்க. நீங்க கன்வெர்ட் ஆகிற நிலைமையில இருந்தீங்க. அதாவது கன்வெர்ட் பண்ற ஸ்டேஜ்ல ஓகே அப்படின்னு இருந்தேன். ஆனா என்னன்னா அப்படி அது வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணுவாங்க. அப்ப வந்து கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்ப யாருமே இல்லை. என்ன வந்து அப்படி விட மாட்டாங்க, போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. எதுவா இருந்தாலும் அவன் முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா என்னன்னா எங்க வீட்டுல வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் 2-3 டைம் எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாரு, துணியெல்லாம் எடுத்துட்டு. எங்க அப்பா வந்து மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு, இப்படி வரக்கூடாது, நாங்க பொண்ணை கொடுக்க மாட்டோம்னா கொடுக்க மாட்டோம், நாங்க எங்க இதுலதான் நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம். அதுக்கப்புறம் வந்து இவரே ஒவ்வொன்றா ஸ்டெப் எடுத்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து பெருசாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இப்போ நீங்க முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டீங்க. இப்போ உங்க நேம் முகமது சாகித். நான் கன்வெர்ட் ஆக அப்புறம் பிரச்சனை அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதும் எங்க வீட்லயே கொஞ்சம் சமாளிக்கல. அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்லயே கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. சரி இது நம்ம உண்மையாக லவ் பண்ணோம், நம்ம வந்து இந்த லவ்வை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து முன்னாடி வந்து இவங்க வீட்டுக்கு போகிறேன். அப்போ தான் வந்து எங்கள் வீட்லேயும் நான் சொல்லிவிட்டேன் எல்லாமே டீட்டெயில்ஸ் தான், இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போது எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறேன்னு அவங்க வீட்லேயும் அழுதாங்க. எங்கள் வீட்லேயும் ரொம்ப
ஒத்துக்க மாட்டோம், ஒரே பையன், அக்கா ஒன்று இருக்காங்க, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரே பையங்கிறனால அங்கே விட மாட்டோம் அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை போச்சு. அதுக்கப்புறம் தான் சரின்ட்டு அடுத்த முடிவு எடுத்து அப்புறம் நானும் சரி வீட்டில் சொல்லிக்கிட்டேன். நான் போகிறேம்மா, இந்த மாதிரி நான் எங்கே போக போகிறேன், இங்கே தானே இருக்க போகிறேன், எப்படி இருந்தாலும் நான் உங்களோட தானே அவங்க வந்து இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி அவங்க வந்து அவங்க பொண்ணை அனுப்புறதுக்கு ரெடி இல்லை, நாங்க வந்து ஒன்று அனுப்புறோம், நீங்க நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சரின்னு விட்டுட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஃபேமிலி சைடும் சரி, எங்க ஃபேமிலி சைடும் சரி நல்லா பேசுறாங்க. ஆனா என்னன்னா அவங்க 2 பேர் 2 ஃபேமிலியும் அவங்க சேர்ந்துக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அதிகமா பேசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க உங்களை பொறுத்த அளவுக்கு 2 வீட் சைடுலயும் உங்களை ஏத்துக்கிட்டாங்க. பட் அவங்க 2 பேரும் அந்த இதை இன்னும் ஏத்துக்கல. சம்மந்தி அவங்க அப்படின்ற அந்த ஒரு மாதிரி விஷயத்த இது அந்த பண்ணி. மாதிரி இன்னும் கொஞ்சம் எதுவுமே இப்போ வரைக்கும் எதுவும் ஏதாவது வீட்ல ஃபங்க்ஷன்னா ஒண்ணா வர பேச வைக்க அப்படி இருக்காங்களா? இந்த இல்லை. சைடு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வர மாட்டாங்க, அந்த சைடு இப்போ இவங்க வர எப்படின்னா மாட்டாங்க. பொதுவாக நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஏதோ ஃபங்க்ஷன்னா இந்த பக்கம் நாங்கள் வருவோம், ஓ, அந்த பக்கம் ஏதோ ஃபங்க்ஷன்னா நாங்கள் 2 போவோம். சைடும் விட்டு 2 கொடுக்காம சைடும் நாங்க நாங்கள் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்துட்டு அவ்வளோக்கும் சேர்ந்துக்க மாட்டாங்க. ஓ. ஏன்னா இவங்களோட அந்த மாதிரி கல்ச்சர் வேற. ம். இப்போ வளகாப்பு, இப்போ வந்து பேபி ஷவர் வச்சோம். அப்போ வந்து எல்லாருமே வந்தாங்க, எங்க மாமியார் சைடு வந்தாங்க, எங்க மாமனார் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கோவத்துல இருந்தாங்க. ஆனா மாமியார் இவங்க இருந்தாங்க. வீட்ல. ஓகே. என்னோட மாமனார் எல்லாம் மாமியார் எல்லாம் வந்தாங்க. ஆனா என்னன்னா இப்போ நாங்க முஸ்லீம் படித்தானே நாங்க இருக்கோம். ம். எங்க மாமியாரும் சரி எங்க மாமனாரும் சரி சொல்றது ஒண்ணுதான். மத்தவங்களுக்காக வந்து நீங்க வாழக்கூடாது. இப்போ வந்து அவங்க ஃபேமிலி சைடு போனா நீங்க வந்து முஸ்லீமா இருக்கிறது, எங்க சைடு வந்தா நீங்க ஹிந்துவா இருக்கிறது அப்படி வந்து இருக்கக்கூடாது. இருந்தா ஒரு மதத்துக்கு உண்மையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலேயே நாங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க முஸ்லீம்ல மட்டும்தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாமே குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல பேபி ஷவர் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வந்து முஸ்லீம் படி தான் பண்ணோம். எங்க மாமியார் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே வந்தாங்க. ஓகே. அப்பா வீட் சைடு உங்களுக்கு இது பண்ணிக்கிட்டாங்க. அப்பா வீட்டு சைடு தான் எல்லாமே முன்னாடி நின்னு பண்ணாங்க. ஏன்னா இவங்க இப்போ கன்வெர்ட் ஆனதுனால பண்றாங்க. ம். பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க அப்படிதான் சின்னதுல இருந்தே வந்து முஸ்லீம் தான் ரொம்ப கட்டுப்பாடோட நாங்க இருந்தோம். அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத பார்த்து வளர்ந்தவங்க. அதனால வந்து திடீர்னு நாங்க இப்ப ஹிந்துக்கு போறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது அக்செப்ட் பண்ண முடியாது. ஓ. அதனால அவங்க வந்து எல்லாமே பார்த்து பண்றாங்க இப்போ. ஆனா இவங்க உங்களோட கல்ச்சர் டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்குல்ல? அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கன்வெர்ட் ஆனதுமே அதாவது தீன் முறைப்படின்னு ஒரு அவங்களோட பழக்கம் இருக்குது முஸ்லீம்ஸ்லாம். அப்படிங்கும்போது அந்த முறை எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம 5 நேரம் தொழுகணும், அல்லாஹ்வை உண்மையா நினைக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அது மூலமாக சரி நம்ம அதை இது பண்ணி பார்க்கலாம், அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யூஸ் பண்ணி அது உடனே மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. அப்போ எடுத்துக்க தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ள போனான். ஆனா என்னன்னா தீபாவளி, பொங்கல் எது வந்தாலும், ரம்ஜான் பக்ரீத் வந்தாலும் இந்த சைடு நாங்க சேர்ந்து பண்ணுவோம். பொங்கல் தீபாவளி வந்தாலும் நாங்க அந்த சைடு சேர்ந்து பண்ணுவோம். எல்லாருக்குமே எல்லாமே பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து பண்ணுவோம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஸோ பேபியை பார்த்துக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ பிரெக்னெண்டா இருக்கும் போதுல இருந்தே நான் தனியா தான் இருப்பேன். அப்பவுமே வந்து ரொம்ப கஷ்டம் தான். அப்போது ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு ஈரோடு போனோம். அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் சரி இங்கே வாடகை ரொம்ப அதிகமாக இருக்குது பெருந்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈரோடு போயிட்டோம். அங்கே வந்து 4500 தான். ஓ. அங்கே போயிட்டோம். அப்போ அங்கே போனதுமே அங்கே ஃபேன் எதுவுமே இருக்காதுங்க. அப்போ தான் கொஞ்சம் 6 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. கன்சீவ் இருக்கும்போதுங்க ஒரு ஃபேன் கூட இருக்காது வீட்டில். அப்போ அந்த ஃபேன் இல்லாதப்ப அவங்களும் ரொம்ப வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஜன்னல் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சு ரொம்ப அந்த டைமில் கஷ்டம். அப்போ ஆக்சுவலா ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஃபேன். சரி எடுத்துட்டு போங்க, அம்மா ஃபேன் இருக்கும்ல, அது வந்து கொடுத்தாங்க. எடுத்துட்டு போங்க, பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு கஷ்டப்படுது, கொண்டு போய் நீங்க வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது வந்து 100 கிலோமீட்டர் போய் எடுத்துட்டு வர தூரம் இருந்துச்சு. இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு போய் எடுத்துட்டு வந்தாங்க. அது வர வழியில ஃபுல்லா சுத்திட்டே வந்துச்சு, அது பைக்ல வச்சு எடுத்துட்டு வந்ததுனால. சரின்னு சொல்லிட்டு இனிமேல் நீ நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சந்தோஷமா சுவிட்ச் போட்டாரு. அந்த ஃபேனுமே ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அப்புறம் இவ்வளோ தூரம் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு போய் எடுத்துட்டு வந்து இது கூட ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். கடையில கொடுத்தா 300 to 400 சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு கூட எங்ககிட்ட பேமெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் ஏதேதோ அரேஞ்ச் பண்ணி அது ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அதுவே ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல மாட்டோம். சரி நம்ம வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், இதெல்லாம் நம்ம போய் சொல்ல வேணாம், எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இங்கேருந்து கஷ்டப்பட வேணாம், நான் போய் நான் வேலைக்கு போயிட்டேன்னா இவங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, திடீர்னு ஏதோ ஒன்றா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. கேஎம்சிஹெச்லேயும் செக்அப் காமிப்பாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் செக்அப் போவேன். எங்கே ஓகேவோ அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் மந்த்லி செக்கப்க்கு எங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நீ அரிசியும் இல்லையா, நீ இங்க இரு, கொஞ்ச நாளைக்கு இங்கேயாவது இரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரு அம்மா உணவகம்ல சாப்பிட்டு சேராம போய் ரொம்ப அது பிரச்சனையாச்சு. ரொம்ப கொஞ்சம் அந்த டைம்ல நானே சாப்பாடு செஞ்சு நானே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம்ல. ஆக்சுவலா நீங்க ஒர்க்கும் இப்போ போயிட்டு வேலை பார்த்துட்டு தானே இருந்தீங்க, ஒர்க் ம். போய்கிட்டு தானே இருந்தீங்க. எவ்வளவு சேலரி இருந்தது உங்களுக்கு? அது ஸ்டார்டிங்ல 12,000. ஆஹா. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் போடும்போது ஒரு 20, 25 வந்துச்சு. ஓகே. நீங்க 2 பேரும் வீட்லயும் சொல்லி தானே மேரேஜ் பண்ணிருப்பீங்க. நான் இவங்கள லவ் பண்றேன் அப்படின்னு. சோ 2 பேர் வீட்லயும் சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சா? இல்ல பெருசா எதுவுமே கிடையாது, நாங்க வெளியில வந்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாரியா? இல்ல அவங்க வந்து ஸ்டார்டிங்ல ஓகே சரி முஸ்லிம்க்கு மாறுறேன்னு சொல்றான் பையன், ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. ஆனாலுமே எங்க அம்மா அப்பாவுக்கு என்னன்னா இது செட் ஆகுமா பொண்ணு லைஃப்க்கு, நம்ம வந்து அவ ஆசைப்படுறான்னு சொல்லி நம்ம உடனே சரின்னு சொல்லக்கூடாது. ஃபியூச்சர்ல அவங்க நல்லா இருப்பாங்களா, அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பையன் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்குவானாங்கிறது தான் கொஸ்டின் மார்க்காவே இருந்துச்சு எங்க அம்மாவுக்கு. ரொம்ப பயந்தாங்க. வேண்டாம் ஹிந்து பையனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி போகும், என்ன ஏது, மற்றவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, நீ ஃபர்ஸ்ட் நல்லா இருப்பியா அந்த மாதிரி. அதனால அந்த பயத்திலேயே வந்து 4 பேர் வந்து ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வேண்டாம், இங்க இப்படி மாப்பிள்ளை வருது அங்கே மாப்பிள்ளை வருதுன்னு சொல்லி நிறைய அலைன்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு மாறிடுச்சு எங்க அம்மா அப்பாவுக்கு. வேண்டாம் வேண்டாம்மா உனக்கு அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு அவங்கதான் வேணும்னதுக்கு அதெல்லாம் ரொம்ப அடியெல்லாம் வாங்கியாச்சு. ஃபோன் எல்லாம் உடைச்சு ஒரு டைம். அப்ப அந்த டைம்ல கான்டாக்ட் கூட பண்ண முடியல. ரொம்ப அடியெல்லாம் வாங்கி அப்புறம் இல்ல வேணாம் நான் அவங்கள தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவரும் வந்துட்டாரு. இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல கூட்டிட்டு போய் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அப்பவுமே மேரேஜுக்கு நைட்டு மேரேஜ்னா எனக்கு தெரியாது. நான் மதியானம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்பதான் சொல்றாங்க நைட் வந்து மேரேஜ், அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், பிரியாம இருக்கணும், ப்ராப்ளம் ஆகாம இருக்கணும் அப்படின்னா சேலத்துல கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதனால நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் துணிக்கடையில வந்து அவசர அவசரமா இருந்த சாரி எடுத்து கட்டிட்டு நைட்டு போறோம். ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி சேலம்ல சேலம் தான் மேரேஜ். அங்க 2 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இது கார் டயர் வந்து பஸ் ஸ்டவ் வச்சு வெடிச்சு. அப்புறம் எங்க அம்மா வந்து சொல்றாங்க இது மத்தவங்க எல்லாருமே கூட வந்தவங்க சொல்றாங்க இது வந்து அபசகுணமா இருக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. எங்க அம்மா வந்து எங்கிட்ட கார்ல கேட்டாங்க, நல்லா பார்த்துப்பானா உன்னை, எனக்கு தெரியாது அந்த பையனை பத்தி, நீ தான் இவ்வளவு நாள் பழகி இருக்க, அவனை நல்லா பார்த்துப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவரு சொன்னாரு நான் கண்டிப்பா உங்க பொண்ணை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல தான் உட்காந்துட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்ட்ரகிள்லே நைட்டு 12 மணிக்கு என்னமோ தான் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆயிட்டு அப்புறம் நைட்டு கடையில போய் புரோட்டா அது இது சாப்பிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. மறாவது நாள் இவர் வேலைக்கு போயிட்டாரு. நான் வந்து 2 மந்த்ஸ் எங்க வீட்டுல இருந்தேன். இவங்க வீடெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க. இப்போ நீங்க கன்வெர்ட் ஆகலைன்னா அந்த மேரேஜ் நடந்திருக்காது. அனுப்பியிருக்க மாட்டாங்க, சான்ஸ் இல்ல. இதே ப்ரெஷர் இவங்க வீட்ல உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க கன்வெர்ட் ஆயிருப்பீங்களா? என்னை வந்து கேட்டாங்க இவங்க அப்பா வந்து நீ வந்துடுறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்ல என்னால வர முடியாது. ஆக்சுவலா ஃபர்ஸ்டே எங்க அப்பா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, நான் அதை வந்து உங்க பையன்கிட்ட சொன்னேன், இவருமே எங்க வீட்டுல வந்து பேசிட்டாரு, நான் மாறுறேன் கண்டிப்பா எனக்கு உங்க பொண்ணு வேணும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நாங்களும் பழக ஆரம்பிச்சோம். இல்லைன்னா நான் வந்து ஃபேக்கா ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அதனால என்னால ஹிந்துவா வர முடியாது. எங்க வீட்டுல வந்து கடைசி ஆல்ரெடி எங்க ஃபேமிலியில அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்களை சேர்த்துனதே இல்லை. அவங்களுக்கு ஒரு 10-12 வயசுல குழந்தையெல்லாம் இருக்கு, ஹிந்துவா மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவங்களை சேர்த்துக்கிட்டதே இல்லை. எனக்கு வந்து அது பயம் ஆயிடுச்சு, நாளைக்கு யாருமே இல்லாம நம்ம நின்றுவோமோ அந்த மாதிரி. அப்புறம் அவரு சொன்னாரு, எங்க மாமனார் சொன்னாரு அப்படின்னா நாங்க வேற பொண்ணை பார்த்து நாங்க கட்டி வச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு, பிளாக்மெயில் பண்ணாரு. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு இவரு போக மாட்டாரு எப்படியும் வந்துருவாரு அப்படின்ட்டு. இல்ல நீங்க அவங்க ஒரு நிமிஷம் கன்வெர்ட் ஆனாதான் இந்த பொண்ணுங்க யோசிக்கவே இல்லைன்னு அவர் சொன்னார். நான் யோசிக்கவே இல்லை, நான் டோட்டலா கன்வெர்ட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. சோ அப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் வரும்போது நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு டக்குன்னு அது இதாகல? அதுதான் எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி எல்லாருமே கேக்குறாங்க, அது எப்படி பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி நீங்க வந்து முஸ்லீமுக்கு கரெக்டா கன்வெர்ட் பண்ணிடுறீங்க, நீங்க வந்து கன்வெர்ட் ஆக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன அப்படின்னா இப்போ இவங்க வந்து முஸ்லீமுக்கு வராங்க அப்படின்னா ஸ்டேபிளா இப்போ நாங்க இருக்கோம். ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு பொண்ணு ஹிந்துக்கு போயிடுச்சு அப்படின்னா
அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கிற மாதிரியே இல்லை. எந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாம, அந்த சைடும் சப்போர்ட் இல்லாம, இந்த சைடும் சப்போர்ட் இல்லாம தான் இருக்கும். இல்ல ப்ராப்ளம்னா எந்த மாதிரி சொல்றீங்க? புரியல எனக்கு. இவங்க நீங்க ஹிந்துவா மாறுனா உங்க சைடுல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யாருமே ஒத்துக்க இவங்களுக்குமே மாட்டாங்க. அதே தானே. ம். இவங்க முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறமே இவங்க வீட்லயுமே ரொம்ப எதிர்ப்பு இருந்து தானே நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. சோ ஹிந்து சைடும் அதே தான். சோ இவங்களுக்கு டக்குன்னு அவங்க இது பண்ணிட்டாங்கல்ல. நீங்க ஏன் அது உங்களுக்கு ஃபேமிலிய விட்டுட்டு வரணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் அது இல்லாத? இவங்க விட்டு அப்படியே வந்துட்டாங்க. வந்து அதுக்குள்ள இருந்துட்டு ஃபேமிலியோட இருந்துட்டு திடீர்னு யாருமே வேணான்னு வர்றதுக்கு அது பயம். நம்ம எப்படி வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் தான். அவங்க அதை யோசிக்கலையே. ஆமா, அவர் யோசிக்கல. இப்போ ஹிந்து முஸ்லீம் அதை தாண்டி எந்த ஃபேமிலி வந்து எங்களுக்கு கொஞ்சமாவது விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கறத நாங்க பார்த்தோம். இப்போ எங்க மாமியார் வந்து புரிஞ்சுக்கிட்டு 2 சைடும் நம்ம பிடிவாதம் பிடிச்சோம் அப்படின்னா பையனும் வந்து மறக்க முடியாம அவன் கஷ்டப்படுவான். ஆல்ரெடி உங்க ஃபேமிலியில அப்படி ஒரு அண்ணா வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதனால இவனுக்கும் அது வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து எங்க மாமியார், என் பையனுக்கு அப்படி நடக்கக்கூடாது, பரவாயில்ல அவனுக்கு பிடிச்ச லைஃப் அவன் வாழட்டும், இப்போ வரைக்கும் எங்கெல்லாம் அவன் நல்லா பார்த்துட்டு இருக்கான், வரான் போறான்ல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டு கொடுத்தனாலதான். மத்தபடி எனக்கு வந்து ஹிந்துக்கு போகக்கூடாது அப்படின்னு இல்லை. எல்லாமே அவங்க வீட்டுக்கு போய் நான் முன்னாடி நின்று பண்றேன். ஆனா வந்து எனக்கு ஃபுல்லா வந்து அப்படியே ஹிந்துவாவே போறதுல எனக்கு வந்து என்னமோ அந்த அளவுக்கு இது இல்லை, பயமா தான் இருக்கு இப்போ வரைக்கும்.